ஒரு தேதி சொன்னாலே என்ன அப்படின்றது வந்து அண்ணனே சொல்லுவாரு. 2012 ஜனவரி 7 1000 பேர் வந்து அடிச்ச நாள். இதை பத்தி பேசுறதுக்காக வந்து திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். அடி வாங்கினதுல ஒரு ஆளு. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. ஜனவரி 7 1000 பேர் வந்து அடிச்ச நாள். ஜெயலலிதாவுடைய உணவு பழக்க வழக்கத்தை ஒரு செய்தி போகும். பல முறை நாங்கள் உயிர் தப்பி வாழ்ந்துருக்கோம். பிரதானமான உயிர் தப்புதல் இருக்குல்ல, வீரப்பங்காடை விட பிரதானமான உயிர் தப்புதல்ங்கிறது இந்த இன்சிடென்ட். இந்த மாட்டுக்கறி மாமி செய்தி எழுதினவர் இருக்காரு லெனின். ரீரைட்னு சொல்லுங்க. ஏங்க ஹலோ, நக்கீரன் வந்து இப்படி எழுதி இருக்க கூடாது. டிபேட்டு அது உள்ளுக்குள்ள இந்த உட்காந்து பேசுவாங்க, 4 பேர் உட்காந்து விளங்காம பேசுவாங்க தெரியுமா? ஓ அவரை நாம என்ன நினைச்சு போட்டோம், இந்த செய்தி ஜெயலலிதாவை சந்தோஷப்படுத்தும் அப்படின்னாங்க. நான் பாப்பாத்தி தான், ஆனால் மாட்டுக்கறிலாம் சாப்பிடுவேன். எனக்கு தலைவர் தான் எம்ஜிஆர் சொல்கிறாங்க. அவர் தான் ஆக்கி கொடுப்பாரு, நான் சாப்பிடுவேன். அதனால் நான் ஒன்றும் பாப்பாத்தி இல்லை. 3 முறை ஆட்சி பண்ணியிருக்காங்கல்ல. 91 வந்தோடனே முதல்ல எங்கள் அட்டாக் தான். 2011 வந்தப்போ ஃபஸ்ட்டு கலைஞர் அரெஸ்ட்டு, 2வது நான், 3வது 2011 வந்த புதுசில் எப்பயுமே எதிரியை முதல்ல துவம்சம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீயாக உட்காந்து அப்பா இதெல்லாம் இல்லை அப்படின்னு உட்காந்து, அதே தான் அந்த நடவடிக்கை தான் 2011. IBC தமிழ் வழங்கும் நக்கீரன் கோபால் செலிப்ரேட்டிங் 4 decades of fearless journalism. 1000 பேர் ஆஃபீஸில் வந்து அடிக்கிற அளவுக்கு என்ன பண்ணீங்க? அதுக்கு யார் காரணமா? 1000 பேர் ஆஃபீஸ்க்கு வந்து அடிச்சது தம்பி, அது ஜெயலலிதாவுடைய ஒரு செய்தி போட்டோம். ஜெயலலிதாவுடைய உணவு பழக்க வழக்கத்தை ஒரு செய்தி போடுறோம். காலையில் 11 மணி இருக்கும். அப்போ வந்து எங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாங்கள் வந்து ஒரு பத்திரிகை துறையை சார்ந்த ஒருத்தவங்க எங்கள் தம்பிகள் எல்லாருக்கும் வந்து ஒரு கலந்துரையாடல் வைப்போம். பேசிட்டு இருக்கும்போது என் தம்பி அசோக்னு ஒரு அப்போ போட்டோகிராஃபர் இருந்தார். அண்ணன் ஆஃபீஸில் உள்ளே வந்து அடிக்கிறாங்கண்ணே அப்படின்னு அவன் அதாவது சொன்ன விதமே பதட்டத்தோடு வராரு. எல்லோரும் டப்புன்னு எந்திரிச்சு கீழே ஓடுறோம். ஒரு குரூப் வந்து காரெல்லாம் நொறுக்கிட்டு ஒரு குரூப்பு நாங்கள் கீழே சரசனை இறங்கும்போது வெளியே ஓடுது. போகும்போது எங்கள் இப்போ செக்யூரிட்டி இப்போ தம்பி அவரும் இருக்கார் சிவகுமார், அவருக்கு அடி, 5-6 பேருக்கு அடி, கார் உடச்சிச்சு. போயிட்டு லாக் பண்ணிட்டோம். வந்தா தம்பி அப்படி சாரையாக வரோம் இல்லை, நம்ம எல்லோரும் கீழே, நாங்கள் எல்லோரும் கீழே நிற்கிறோம். நான் தம்பிகள் எல்லா தம்பிகளும் எல்லோரும் கீழே நிற்கிறோம். கதவை போட்டியாச்சு. சாரையா செருப்பும் இதுவும் கல்லும் பாட்டிலும் அது வந்துக்கிட்டே இருக்குது. எந்த செய்தி அந்த உணவு பழக்க வழக்கத்தை போட்டது தானுங்கிறது தெரிஞ்சு போச்சு. அந்த செய்தி யார் கொடுத்தா அதெல்லாம் அதுக்குள்ளெல்லாம் வரல, ஆனால் நக்கீரன் போட்டது. அதுக்கு நான் முதல்ல என்ன பண்ணேன், அந்த சோர்ஸ் கேட்பேன் எப்பயுமே. சோர்ஸ் வந்து அவங்க சோர்ஸ் சொன்ன பிறகு அது ஓகே, ஒரு செய்தி வந்த அந்த இது இருக்குல்ல, அந்த வழியை பார்த்துக்குவோம். பார்த்த உடனே ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம அட்டைப்படம் கொண்டு போயிட்டோம். குமிஞ்சிட்டாங்க. எனக்கு மொத்தம் எத்தனை பாடம் அடிச்சிருப்பாங்க, பாடம் கட்டியிருப்பாங்க. அந்த இது அடுத்தடுத்து கண்டனக்கணக்காக வருது. இந்த பக்கம் மதுசூவனை வந்து இது எழுதுறாரு. வளர்மதி அக்கா ஒரு பக்கம் அடிக்கி, வளர்மதி அக்கா எங்கே உட்காந்துக்குச்சு, ஜாமஜார் போலீஸ் ஸ்டேஷனில் வளர்மதி அக்கா, அப்புறம் இந்த கோகுலேந்திரா, அவர் கலைராஜன் எல்லோரும் ஜாமஜார் போலீஸ் ஸ்டேஷனில். ஏன்னா ஸ்டேஷன்லேருந்து எவனும் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடாது, புரியுதா? அவங்க சும்மாவே பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க. இதில் வேறு அவங்க வேறு கொடுக்கக்கூடாது. அங்கே இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கு. எங்கள் நிலைமை யோசிச்சு பாருங்கள். அதாவது ஒரு ஏசி கடைசியாக வந்துட்டார். வந்தவுடனே யோ அடிச்சிங்கன்னா கிளம்பியா, யோ அவனை வர சொல்லியா சீக்கிரம். எப்படி அந்த ஜருகண்டிப்பாங்கல்ல திருப்பதி கோயிலில் சாமி முட்டி ஷெட்யூல் போடுற மாதிரி உங்களுக்கு இந்த ஷெட்யூல் தான், அவனை முடியா, அவனை சீக்கிரம் வர சொல்லியா அப்படிங்கிறாங்க. நெல்லை குழஞ்சி போயிருந்தோம். இதுக்கு அடுத்து அவர் சொல்லுவார். அதாவது அண்ணன் சொன்னார் இல்லைங்களா, இதை யார் கொடுத்தாங்க, யார் இந்த நியூஸை கொடுத்தாங்க அப்படின்றத பற்றி சொல்ல மாட்டேன் அப்படின்னு. அது அவரோட பெருந்தன்மை. ஆனால் அந்த செய்தியை கொடுத்தது நான் தான். 1000 பேர் அடித்ததுக்கு காரணம் யாருன்னு தெரிஞ்சுக்கிச்சா? 1000 பேர் அடித்ததுக்கு காரணம் நான் தான். அண்ணா தம்பி, ஒரு நாள் இல்லை தம்பி, 3 நாள் தம்பி, வண்டியாக வந்து அடித்தாங்க. நீங்கள் வந்து இறக்கம்லாம் பார்க்கல. அப்போ வந்து வீடை வேறு தேடினாங்க.
அந்தந்த தம்பிகளோட வீடையும் தேடினாங்க. அது அதாவது எப்படின்னா, பலமுறை நாங்கள் உயிர் தப்பி வாழ்ந்திருக்கோம். அதில் இது வந்து பிரதானமான உயிர் தப்புதல் இருக்குல்ல, வீரப்பங்காடை விட பிரதானமான உயிர் தப்புதல்ங்கிறது இந்த இன்சிடென்ட். 261 எஃப்ஐஆர். அந்த மாதிரி ஒரு மாஸ் எஃப்ஐஆர் வந்து நக்கீரன் மேலே அவ்வளோ இல்லை. 150 வழக்குகள் சொன்னார் எம்ஜிஆர் சாவதற்காக. கிண்டல் பண்ணியிருக்கலாமோ? அதாவது என்னன்னா, இப்போ நீங்கள் சமூக வலைத்தளங்கள்ல இருக்கீங்க, இப்போ நவீன மாடர்ன் ஜேர்னலிசத்தில் இருக்கீங்க. இப்போ அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா, நாங்கள் வந்து யார் சோர்ஸு, எப்படி சோர்ஸு அதுதான் பார்ப்போம். எப்படி அதுக்கான தகுந்த பேக்ரவுண்ட் ஆதாரங்கள் இருக்குதா அப்படின்றது பார்ப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நியூஸ்குள்ளே போயிடுவோம் அப்படின்றது தான். நீங்கள் எங்கள் மேலே வந்து திமுகவும் வழக்கு போட்டிருக்கு, அதிமுகவும் வழக்கு போட்டிருக்கு, எல்லாரும் வழக்கு போட்டிருக்காங்க, போகிற வரவங்கெல்லாம் வழக்கு போட்டிருக்காங்கன்னா, இது வந்து இன்றைக்கி மாடர்ன் ஜேர்னலிசத்தில் சமூக வலைதளங்களில் மிக வேகமாக ட்விட்டர் உட்பட பல இடங்களில் இயங்குறவங்க கூட யோசிக்க முடியாத ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து சமூக வலைதளங்கள் வருவதற்கு முன்பே, இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்பே, இப்போ நான் சங்கராச்சாரியார் ஸ்டோரி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதோட விஷயம் என்ன? இப்போ வீரப்பன் எபிசோடு இன்றைக்கி சமூக வலைதளங்கள் இருக்கு இல்லையா, இதுக்கு நாங்கள் ஒரிஜினலாக வீரப்பன் எபிசோட் பண்ணும்போது எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு அவுட்லெட் எதுனா சன் டிவி மட்டும்தான் எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு அவுட்லெட். அதுக்குள்ளே நாங்கள் போட்டு நாங்கள் அதை வந்து கொண்டு போனோம். அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூக அவலங்களை பார்த்து கோபப்படக்கூடிய இளைஞர்கள், ஃபீல் பண்ணக்கூடிய இப்போ இளைஞர்கள். சன் டிவி மாத்திரம் இல்லாத தம்பி, நக்கீரன் வந்து நக்கீரனுடைய பீச் இருக்குல்ல, அதுவே வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பிரான்சிஸ் கல்யாணம் 94 அன்னைக்கு வந்து நாங்கள் போக முடியல. ஏன்னா வீரப்பன் வந்து சிதம்பரம் உள்ளிட்ட 3 பேரை கடத்தின அப்போ உள்ளே புகுந்து இன்டர்வியூ எடுக்கிறோம். இன்டர்வியூ எடுத்ததே அப்போ வந்து 4 லட்சம் காப்பி அடிக்கிறோம். இஷ்யூ பரபரப்பாக போகுது. அவர் கல்யாணத்தையே நாங்கள் போக முடியாமல் போயிடுச்சு. அந்தளவுக்கு வீச் இருக்குல்ல. இல்லை, அதுதான் நானும் சொல்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான வீச்சுக்களை ஈக்குவல் பண்ண ஒரு பிரிண்ட் வீச்சு, அச்சடிக்கப்பட்ட இதழோட ஹையஸ்ட் ரீச். ரஞ்சிதா நித்யானந்தா வந்து 7.5 லட்சம் காப்பி. இதே நீங்கள் அன்றைக்கி சமூக வலைத்தளம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி அது எப்படி போயிருக்கும், எங்கே பூம் ஆயிருக்கும்? சூனியர் விகடன் பத்திரிகையில் நாங்கள் வந்து அவங்க வந்து வெளியே அடித்து கொடுத்துட்டு இருந்தாங்க, அது ஆனந்த விகடன் குரூப். அவங்க எங்களுக்கு 4 லட்சம் காப்பி அவங்க பேப்பர் போட்டு அடிச்சிட்டாங்க, எங்களால் முடியாமல். அப்போ ஸ்ரீதரன் சார் இருந்தார். அதுதான் நக்கீரனோட ரீச். அதாவது நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதுறீங்கன்றது முக்கியம் இல்லை, நீங்கள் யாருன்றது முக்கியம் இல்லை, எந்த ஸ்கூலுன்றது முக்கியம் இல்லை. நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் எழுதக்கூடிய ஆன்சர் கரெக்டாக இருந்தால் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் 100க்கு 100 வாங்குவீங்க. ரைட்டா? இன்றைக்கி வந்து சமூக வலைத்தளங்களுடைய காலகட்டம். இன்றைக்கி வந்து ஸ்கோர் பண்ணுறவங்கள நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். நிறைய பேர் வீடியோஸ் போடுறாங்க, நிறைய விஷயங்கள் அப்படியே ட்ரெண்ட் ஆகுது. உண்மையிலேயே வந்து நக்கீரனோட ட்ராக் ரெக்கார்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது தெருக்கூத்தாக இருந்தால் கூட சரி, தெருக்கூத்துன்னு ஒரு பகுதி இருக்கும், அதில் ஒரு 4 லைன் தான் வரும். 4 லைன் எழுத ஆரம்பித்தவன் தான் 4 அந்த 4 லைனுக்குரிய ரீச் வந்து அன்றைக்கி பெரிய அளவுக்கு இருக்கும். எங்ககிட்ட கூப்பிட்டே சொல்லுவாங்க, எப்பா அந்த தெருக்கூத்துலையாவது போட்டு விடுப்பா நியூஸை அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாட்டுக்கறி மாமி செய்தியை எழுதினவர் இதோ இருக்கார், லெனின். லெனின் தான் ரீரைட் பண்றாரு. ரீரைட்னு சொல்லுங்க. ஏங்க ஹலோ, ரீரைட் பண்றாரு. பைய ரீரைட் பண்ணவர் அவரு. இல்ல கீழே இருக்கிறோம் நம்ம. கேளுங்க, தம்பிகிட்ட சோர்ஸ் கேட்பேன். எப்பயுமே ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுங்களேன், எனக்கு வந்து எங்கள் அசோசியேட் கொடுப்பாரு டைட்டில் கொடுத்தோன்னே இது சோர்ஸ் என்னன்னு கேட்போம். பிரகாஷ் கொண்டு வந்தது, அவருக்கு சோர்ஸ் என்ன, இவருக்கு சோர்ஸ் சொல்லிடுவார். அந்த சோர்ஸ் எனக்கு சொல்கிறாங்க. சொன்ன உடனே ரைட்டு. கொடுமை என்னென்னா, அடுத்த நாள் அடிக்கிறாங்க, 1000 பேர் அடிக்கிறாங்க. முதல் மறுப்பு செய்தி வந்தது எந்த சோர்ஸ்ன்னு சொன்னாரோ அவர் தான் மறுப்பு செய்ய. இத்தனைக்கும் வந்து சில இடங்கள்ல வந்து நாங்கள் டேப் பண்ணுவோம். அண்ணன் டீ சொல்லி வந்து தம்பி நல்ல உதாரணம் சங்கராச்சாரியார் விஷயத்தில் பிரேக்கிங் வந்து அது ஹீரோ பிரகாஷில் அந்த டேப்பெல்லாம் இருக்குது, சப்ஸ்டான்ஷியேட் ஆகுதுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம போடுறோம்.
அந்த செய்தியை மாட்டுக்கறி தினமாமின்ற அந்த செய்தியை நம்ம வெளியே கொண்டு வரோம். அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் உட்பட ஜெயலலிதாவுடைய அசைவ உணவு தின்னும் பழக்கத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வெளியில் வந்திருக்கு. ஸோ அந்த விஷயங்கள் இப்போது எல்லா செய்தியாளருமே நக்கீரனை பொறுத்த வரைக்கும் அவர் லோக்கல் செய்தியாளராக இருப்பார், டிஸ்ட்ரிக்ட் செய்தியாளராக இருப்பார், இல்லை ஸ்டேட் லெவலில் செய்தி எழுதக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. இப்போ ஐஎஸ் இன்பதுரைன்னு சொன்னார் இல்லைங்களா, அவங்களாம் பக்கம் பக்கமாக பிரேக்கிங் நியூஸ் இருக்கும். அந்த பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் அந்த பழைய நக்கீரன், இன்னைக்கு இருக்கக்கூடிய நக்கீரன் எல்லாத்தையும் படிச்சுட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூக வலைதளங்கள் இந்த விஷயங்கள்ல எல்லாத்துலேயும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் நக்கீரன் சொன்னது தான் பல விஷயங்கள் நடந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு இதழியலுக்கு சொந்தக்காரங்க தான் நாங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு இதழியலோட ஒரு விஷயந்தான் இந்த மாட்டுக்கறி தின்னும் மாமி. அதை அவங்க அதை ரிவர்ஸில் எடுத்துக்கிட்டுனா அது ஏதோ நாங்கள் ஏதோ திமுக சார்பில் நாங்கள் அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் ஜெயலலிதாவுக்கு எதிராக. நான் மாட்டுக்கறி திங்கிறவனாலும் பிரச்சனை, தின்னாதவனாலும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டில் அங்கே ஜெயலலிதா அதை ரியாக்ட் பண்ணி அதுக்கு ப்ராப்ளம் தான். ஆனால் அதுக்கு நாங்கள் நிற்கதியாக நின்னோம் தம்பி. அந்த சமயம் நீங்கள் இப்போ நம்ம போகிற போக்கில் விளையாட்டாக சொல்கிறோம் 1000 பேர் அடித்தாங்க. நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், வந்தவன் பூரா சாதாரண இல்லை. அந்த புகைப்படம் அந்த விஷுவல் நான் பார்த்துருக்கேன். ஒரு பரிதவிப்போட நீங்கள் நின்றுட்டு ஒரு டாப் ஆங்கிள் ஷாட் ஒன்று இருக்கும். கை கொடுத்த கரம் தான் கலைஞர். எல்லாரும் பயந்து போயிட்டாங்க தம்பி. நாம் யாரெல்லாம் நமக்கு தோழமையாக வருவாங்கன்னு நினச்சோமோ அவங்கெல்லாம் பயந்துட்டாங்க. முதல் கரம் அவர், ரெண்டாவதாக வந்தது இவர் நம்ம ஞானதேசிகன், மூணாவது திருமாவளவன், நாலாவது 4 பேரை தவிர எங்களுக்கு யாருமே கூட இல்லை. இதழில் இருக்கிறவங்களே அதை டினவுன்ஸ் பண்ணாங்க. அதுல நக்கீரன் இப்படி எழுதியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு டிபேட்டு. அது உள்ளுக்குள்ள அந்த உட்காந்து பேசுவாங்க, 4 பேர் உட்காந்து விளங்காம பேசுவாங்க தெரியுமா? அது மாதிரி அவர் எப்படி வேணா எடுத்துக்கிட்டோம். அன்னைக்கு அதில் நக்கீரனை மூடியான்னு சொன்னது யார்? ஞானி, கோணி, குண்டூசி, குத்தூசி இல்லை குண்டூசி தலைப்பாவை எடுத்து தம்பி பெரிய டிபேட் வைக்கிறாங்க. அதில் எங்களுக்கு என்ன ஒன்று சம்பவம்னா, ஒரு 4 மணி இருக்கும் தம்பி. 4 மணிக்கு நாங்கள் லாக் பண்ணியாச்சு, எல்லாமே உள்ளே இருக்கோம். நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு எங்களுக்கு தெரியல, இது எப்போ முடியும்னு தெரியாது. எப்படி இப்போ எல்லாருமே நீங்கள் வெளியேருந்து உள்ளே வந்துட்டீங்க. அப்போ அடிக்கிறான்னு பார்த்துட்ருக்காங்க. வெளியே நம்ம இவர் இருந்தார்ல, சத்யன் டிவி அரவிந்தாட்சி, அது அந்த தம்பி, அவங்க மாதிரி ஆட்கள்லாம் நமக்கு ரொம்ப உற்ற துணையாக இருந்தாங்க. இடையில ஏசி சவுண்டு விட்றாரு. நாங்கள் கதவை தம்பி எங்கள் கதவை உடைச்சி வந்துடுவாங்கன்னு எங்கள் தம்பிகள் ஒரு 20-25 பேர் கல், மண், லத்தி கித்திலாம் விழுது, மேலே அட்டையை வச்சுக்கிட்டு கதவை உடைச்சிடாமல் இருக்கிறதுக்கு தாங்கிட்டு நிற்பாங்க. அந்த பலம்லாம் அதெல்லாம் சாதாரண இன்றைக்கி நினச்சாலும் மெய்சில் இருக்கும். அந்த மாதிரி கதவை உடைச்சி, எங்கள் கதவு 14 அடி கதவு, அதை உடைச்சி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நின்றுட்டுருக்கோம். கதவை தட்டுற சத்தம் கேட்குது. அண்ணன் கதவை தட்டுறாங்கன்னு கேட்குறாங்க. கிட்ட போகிறோம், ஏசி சவுண்டு வருது. சார் பத்திரிக்காரங்கள்லாம் உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க சார்னு சொல்கிறாங்க. அப்போ லைட்டாக எங்களுக்கு சின்ன ஓப்பன் இருக்கும் இல்லையா, அந்த இது வழியாக பார்க்குறோம். நமக்கு தெரிஞ்ச மோகன்லாம் அப்படி மோகன் எல்லாரும் பத்திரிக்காரங்களாம் நிற்கிறாங்க, எல்லோரும் நிற்கிறாங்க. சரி, நல்ல விஷயந்தான். இந்த நேரம் நம்ம உள்ளே கூப்பிட்டு அவங்க பேசுவோன்னு ஒரு ஆள் வர்றதுக்காக கேப், அவங்க எல்லாம் முண்டிக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் போலீஸ்கிட்ட, எங்கள் சார் போலீஸ் வளையம் போடுங்க, பத்திரிக்காரங்க மாத்திரம் செக் பண்ணி உள்ளே விடுங்க. அப்போ அவங்க அந்த வளையம் போட்டு தான் பத்திரிக்காரங்களாம் எல்லோரும் உள்ளே வராங்க. உள்ளே வந்தால் எங்களுக்கு என்னாச்சு, ஒரு பத்திரிக்காரங்க அடிக்கிறத நேரம் பார்க்குறாங்க. அப்போது தெரிக்க போகுது அப்படின்னு நினச்சி எல்லோரும் பேசிகிட்டு இருக்கோம். நானும் பேட்டி கொடுத்துருக்கேன், எல்லோரும் பேசிகிட்டு இருக்கோம். அவங்க கேள்வி கேட்டுட்ருக்காங்க, எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். மேலே பாட்டில் விழுது, அவங்க மேலேயும் தெரிச்சு ஓடுறாங்க. வந்த பத்திரிக்காரங்களும் தெரிச்சு ஓடுறாங்க. நம்ம நினைப்போம் காலையில் பொழந்து கட்ட போகிறாங்க. ஹிந்துவை தவிர வேறு யாரும் எழுதுற. அப்போ எந்த பத்திரிக்கை கோளாறு சொல்ல, அந்த அளவுக்கு தாக்குதலுடைய வீரியம் இல்லை. நீங்கள் எப்பயுமே ஜெயலலிதாவுடைய அந்த 3 முறை ஆட்சி பண்ணியிருக்காங்கல்ல, அதில் 91 வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்தவுடனே சுட சுட எதிரிகளை பூரா காலி பண்ணுறது அவங்க. எப்போ 91 இருக்கட்டும், 2001 இருக்கட்டும், 2011 இருக்கட்டும்,
2091 வந்தோடனே முதல்ல எங்கள் அட்டாக்காக தான், எங்களுக்கு தான் அந்த அரெஸ்ட் பண்ணாங்க. 2011 வந்தப்போ ஃபஸ்ட்டு கலைஞர் அரெஸ்ட்டு, 2வது நாங்கள் எங்கள் டீம், நாங்கள்லாம் தலைமறைவு, 1 வருஷம் ஜெயிலு. அப்படி 3வது 2011 வந்த புதுசில் எப்பயுமே எதிரியை முதல்ல துவம்சம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீயாக உட்காந்து அப்பா எதிரிலாம் இல்லை அப்படின்னு உட்காந்து, அதே தான் அந்த நடவடிக்கை தான் 2011. அவங்க 2011 வந்தோடனே முதல் டார்கெட்டே நாங்கள் தான். அதுக்கு இந்த மாட்டுக்கறி தின்னு மாமி அப்படிங்கிற அந்த செய்தி அவங்களுக்கு இதாச்சு. பத்திரிகையாளர் சங்கங்களே, யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட்களே அதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் தான் எங்களுக்கு எதிராக தான் கொடுத்தாங்க. அந்தளவுக்கு வந்து அண்ணன் சொல்கிற மாதிரி தனிமைப்படுத்தப்பட்டு விரட்டப்பட்டு தாக்கப்பட்டு அவங்களுடைய ஏம் என்ன இருந்ததுன்னா, கலைராஜன் ஒரு டேப்பில் கூட சொல்வார், கருப்பு மை வரணும், கோபாலும் ரிப்போர்ட்டர்ஸும். சின்னையான்னு ஒரு கேரக்டரு, அது கலைராஜன் கூட இருக்கிறவர். அப்போ கலைராஜன் அதிமுக இருக்கார். அரவிந்திட்டே சொல்கிறார், எப்படியா அன்னைக்கு காலையில் கூப்பிட்டு விட்டாங்க, 9 மணிக்கு கூப்பிட்ருக்காங்க, அந்த ஃபைன் டே 11 மணிக்கு அடிக்கிறாங்க இல்லையா, அடிக்கிறாங்க, தூக்கி புத்தகத்தை போட்டு இவன் இருக்கக்கூடாது உங்களை. ஆமாம், என்ன செய்வியோ, யாரை கூப்பிட்டு போய், என்ன வேணாலும் எவ்வளோ பெரிய ஆளுனாலும் கூப்பிட்டு போ, இருக்கக்கூடாது. ஆனால் கடைசியில் அந்த ஃபைட்டில் நான் வந்து எங்கள் ஆஃபீஸில் ஆசிரியர் குழுவில் இருந்த ஒருத்தரை வந்து தூக்கிட்டு போகிறேன், நான் பைக்கில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறோம். நாங்கள் வந்து அந்த டிஜிபி ஆஃபீஸ்க்கு எதிரில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், சிக்னல் வந்தால் இங்கே தான் இருக்குன்னு. அடுத்த நிமிஷம் ரைடு, அவர் ஜஸ்ட் மிஸ். அந்த டைமில் அவர் கலைஞர் சொல்லி தப்பிச்சார். கலைஞர் அந்த பீஸ் தான் மெயினான பிட்டு. என்ன தெரியுமா தம்பி, அது அப்போ சொல்லலை, இப்போ இந்த சம்பவம் வருது, எல்லாம் என்ன நடக்குன்னு தெரியாது. நான் இப்போ எதாவது சின்னையா விஷயம் இருக்குல்ல, சின்னையா வந்து என்ன சொல்கிறாரு தம்பிகிட்ட, அன்னைக்கு எங்களுக்கு வந்து அவன் ப்ரெஸ்ஸில் கருப்பு மை தான் வரணும்னா ரத்தம் வரணும், வருது அவங்களுக்கு, அதான் அர்த்தம், அவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு ஆர்டர் போடுது, தூக்கி போடுது, எவனை வேணாலும் எந்த எக்ஸ்ட்ரீம் கொண்டு போ அப்படின்னு. இப்போ கர்மமே கண்ணாயினாரா இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்பாடா அம்மா நமக்கு ஒரு வேலை கொடுத்துருச்சு, புரியுதா, அம்மான்னு சொல்கிறது அவங்க வார்த்தையில் சொல்கிறேன், நான் அம்மானு சொல்ல மாட்டேன், வேலை கொடுத்துருச்சு, அவனை தீர்த்துருவோம். ஏன்னா அவங்களுக்கு எதிராளியை தீர்த்தா அவங்களுக்கு மார்க், எப்பவுமே ரேட்டிங்கிறாங்கல்ல, அதுக்கு ஒரு ரேட்டிங் உண்டு. இவங்கெல்லாம் அதை செய்கிற தொழில் செய்கிறவங்க இருக்காங்கல்ல, இந்த சம்பவம் பண்ணுற ஆட்கள் காசிமேடு இந்த ஏரியாவில் இருக்காங்க, இவங்க வந்து காலையில் 11 மணிக்கு, இந்த அம்மா 9 வரைக்கும் தானே சொல்லுது, அதுக்கப்புறமா போய் ஆள் தேடும் போது அவன் காலையிலே தொழிலுக்கு போயிட்டான். இப்போ இவங்களை தேடி போயிருக்கிறான். தேடி போகும்போது பக்கத்தில் இருக்கிற 1000 லைட் எம்எல்ஏ அப்போ வளர்மதி அக்கா, அதுக்கு செய்தி போகுது, நக்கீரன் ஆஃபீஸ் அடிக்கிறதுக்கு அம்மா ஆர்டர் போட்டுச்சு, அந்த அம்மா ஆர்டர் போட்டதுனால ஆளை கூப்பிட்டுட்டு அடிக்க போகிறாங்க அப்படின்னு செய்தி வருதுல்ல. ஒரு சொல்லுவான்ல, நக்கீரன் ஆஃபீஸை நாங்கள் அடிக்க போகிறோன்னு. அதுக்குள்ளே அது ரொம்ப அன்பாக அழகான வார்த்தை, மெட்ராஸ் பாஷையில் பேசும்போது, நம்ம தான்டா முன்னாடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 100 பேரோட முன்னாடி வந்துச்சு. அந்த வந்த 100 பேர் தான் முதல்ல உள்ளே வந்து அடித்தவன், புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒருவேளை வளர்மதி அக்காவுக்கு இது தெரியாமல் சின்னையா மூலமாக கலைராஜன் அவங்க எடுத்த அந்த டீம் வந்திருந்தா நாங்கள் யாரும் உயிரோட இல்லை. வளர்மதி உங்களை காப்பாற்றிருக்காங்க. ஆமாம். ஆனால் எண்டில் வந்து இந்த போராட்டத்தோட எண்டில் வந்து போய் ஃபோட்டோலாம் காட்டுறாங்க. எங்களுடைய எதிர்த்த போராட்டம் வந்து அவ்வளோ வலுவாக இருந்தது. நான் ஒரு ஆளை எஸ்கேப் பண்ணுறேன், அந்த மாதிரி ரெய்டு வராங்க உள்ள, பிள்ளடின்னு அண்ணன் எல்லாருமே எங்கள் ஸ்டாஃப். அது எப்படி எஸ்கேப் ஆகுன்னு சொல்லிடுறேன். இப்போ இது ஒரு பக்கம் சின்னையா, அப்போது அன்னைக்கு இதில் நக்கீரனை துவம்சம் பண்ணுறதுக்கு தான் ஆர்டர், ரைட்டா? ஒரு இது நடந்த அக்கரன்ஸ் நடந்து இப்போது 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் இருக்கும், ஒரு டிஎஸ்பி வந்து என்னை பில்ரோத் ஹாஸ்பிட்டலில் பார்த்தார். அவர் பேர் ராஜாராம். அப்போ அவர் சொன்னார், என்ன அன்னைக்கு எப்படிண்ணே தப்பிச்சிங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், என்னைக்கு நம்ம தான் நிறைய தடவை தப்பிச்சிருக்கோமே அப்படின்னு. இல்லைண்ணே ஜனவரி 7, 2012 அப்படின்னாரு. நீங்கள் என்ன அண்ணே, நான் ஐநாவரம் இன்ஸ்பெக்டர்ண்ணே, நாங்கள் 100 பேருக்கு எங்களுக்கு ஆர்டர்ண்ணே, 100 பேருக்கு அது ஒரு டீம் பேர் வச்சுக்கிட்டாங்க, அது கன்னு வயர்லெஸ், 100 பேர். மத்தியானம் 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள், 6:30 மணிக்கு என்கவுண்டர், 6:30 மணிக்கு என்கவுண்டர் என்னைய, புரியுதா? நாங்கள் வந்து அப்போது ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஹீ இஸ் இன்சைடுன்னு எங்களுக்கு வந்துக்கிட்டே இருந்தது.
6:20க்கு நீங்கள் உள்ளே இருக்கீங்க. உள்ள 6 அப்போ தானே உள்ளே வராங்க. நீங்கள் அப்போ தான் எஸ்கேப். அப்போ தான் எஸ்கேப். 100 பேர் கன்னோட உள்ளே வரான். உள்ளே வராங்க, நான் எஸ்கேப்பு. கொஞ்சம் தலைகள் வெளியே எஸ்கேப்பு, கொஞ்சம் பேர் உள்ளே இருக்காங்க எல்லாம். அப்போ நான் கேட்டேன், எப்படி அவன் கேட்குறாரு, எப்படி தப்பிச்சிங்க? அப்படியே கலைஞர்கிட்ட போகணும். எப்படின்னா 12 மணிக்கு எனக்கு கலைஞர் கனிமொழி சகோதரி ஃபோன் பண்ணி தலைவர்கிட்ட கொடுக்குது. அப்போ கலைஞர் வந்து என்னன்னு கேட்டார். 12 மணிக்கு சம்பவம் நடந்து, அதை நான் சொல்கிறது மதியானம். ஆனால் இந்த மாதிரி செய்தி போட்டோன்னா என்னன்னு தெரியலன்னா அடிச்சுட்டே இருக்காங்க. அது வேறு போலீஸ்காரன், யோ நீ அடிச்சிட்டா நீ கிளம்பு அப்படின்னு ஏதோ வரிசையாக வந்துகிட்டே இருக்காங்க போலண்ணே, என்ன செய்யறது தெரில, ஜாக்கிரதை அப்படின்னு வச்சுட்டார். கரெக்டாக 6 ஜாக்கிரதைன்னு சொன்னார். அப்போ சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, நீங்கள் இருக்க வேணாம் கிளம்புங்கன்னார். நீங்கள் இருக்க வேணாம் கிளம்புங்க, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எப்படிண்ணே இவ்வளோ பேர் அடிக்கிறாங்க, தம்பிகள்லாம் இங்கே எல்லாருமே இருக்கும், எப்படிண்ணே தம்பிகள் அடிபட்டு நாம் எப்படிண்ணே ஓடுறது, கொஞ்சம் சரி பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டார், வச்சுட்டார். கரெக்டாக 6:20 இருக்கும். சண்முகானன் ஃபோனு, அது கலைஞருடைய உதவியார். தலைவர் போய், சார் நீ இன்னும் கிளம்பலையா, தலைவர் கோபமாக இருக்கார், இருந்தால் ஃபோனு. அண்ணே அண்ணே ஒருக்க சொன்னால் உங்களுக்கு அறிவு இல்லையான்னு கேட்டார். நான் தான் கிளம்ப சொன்னேன்ல, கிளம்புங்க முதல்ல அப்படின்னு வச்சுட்டார். 6:20 தம்பி. அப்போ நமக்கு என்ன, எனக்கு பக்கத்துலேயே எனக்கு ஃப்ளாட்டு. நான் ஒரு 2-3 நிமிஷத்தில் டக்குன்னு கைலி மாறினேன். சந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சந்து இருக்குது. அந்த சந்துக்குள்ளே நல்ல வேளை சந்து இருக்கிறது அவங்க தெரியல, சந்துக்குள்ளே வரல. சந்துக்கு நேராக ஒரு ஆட்டோ எப்பயுமே அந்த சைடு பரதா இருக்குல்ல, பரதாவை போட்டு இந்த பக்கம் ஓப்பன் பண்ணி வைக்க சொல்லியிருந்தேன். சலான்னு உள்ளே பூந்தோம், தப்பிச்சு போட்டேன். எது 6:25க்கு அங்கேருந்து எஸ்கேப். 6:30க்கு ஆள். அன்னைக்கு கலைஞர் சொல்லன்னா இப்பயும் நாங்கள் உட்காந்துருக்க முடியாது. புரியுதா? அதுதான் ஜெயலலிதா என்ன சொன்னாங்க, நீங்க என்ன பண்ணீங்க பெருசா, எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க, 2 கண்ணாடி அடிச்சு உடைச்சிட்டு வந்தீங்க, இது என்ன பெரிய சாதனையா? அதை விட இன்னும் கெட்ட வார்த்தையில் ரொம்ப திட்டுச்சு அப்படின்றதான். அது நம்ம வெளியில சொல்ல முடியாது கெட்ட வார்த்தைய. அந்த வளர்மதி கதை வாங்கிடுச்சு. என்னத்துக்கு போய் அங்கே ஆட்டிட்டு நின்னேன், முன்னாடி பின்னாடி சேர்த்துங்க, இங்கிலீஷில் தமிழில் சேர்த்துங்க. ஏன்னா இவர் போய் போட்டு கொடுத்துட்டாரு. யார்? நம்ம கலைராஜ். என்ன இவங்களால தான் கெட்டுச்சு. நான் அவங்க வந்துட்டாங்க, சாமானோட வந்துட்டாங்க தம்பி. ஆனால் நாங்கள் கதவை லாக் பண்ணிட்டோம். இவங்க தான் அடிச்சுட்டு போனதுனால நாங்கள் கதவை லாக் பண்ணிட்டோம்ல. இப்போ அவங்க உள்ள ஒரு வழி இல்லை. அவங்க வச்சவங்க வேலை இல்லாமல் சாமானுக்கு வேலை கொடுக்காம போயிட்டாங்க. இப்போ அதை போய் போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த அம்மாவில் தான் கெட்டுச்சு, இல்லை நாங்கள் போட்டிருப்போம். காலையில் செம்மறிவிட்டான். ஆனால் 3 நாள் விழுந்து அடித்தாங்க. அதுக்குள்ளே சிவேஜ் கட்டு, கரண்ட்டு கட்டு, அப்புறம் 8 வகையான தண்டனை தம்பி. அந்த தெருவுக்கே கட்டு. தெருவுக்கு 200 குடும்பம், 200 குடும்பத்துக்கு வாட்டர் கட் பண்ணிட்டாங்க, சிவேஜ் கட்டு, கரண்ட்டு கட்டு, ப்ளஸ் எங்கள் மேலே உரிமை மீறல் பிரச்சனை, அப்புறம் டிஃபமேட்ரி, அப்புறம் கண்டம்டு, தமிழ்நாடு பூரா 260 எஃப்ஐஆர், அப்புறம் வந்து அது 8 வகையான தண்டனை வந்திருக்கும். அப்போ நாங்கள் இதை மீறி எப்படி தப்பிச்சு வந்துருப்போன்னு யோசிப்பாரு. இவ்வளோ விஷயமும் நீங்கள் வந்து ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகைக்கு நடந்திருந்தா அந்த பத்திரிகை இன்னைக்கு இருந்திருக்குமா? இருந்திருக்காது. அதை தாங்கி நின்று வந்திருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் 2 பேர்கிட்ட மட்டும் தான் சொல்கிறோம். இங்கே அந்த சமயம் இருந்த எல்லா தம்பிகளும் இங்கே இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை. எல்லாத்தையும் கேட்டால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 4 நாள் ஆகும். இப்போ எனக்கு இதில் முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, தொழில்நுட்ப வசதிகள் பெருசாக இல்லாத காலகட்டத்தில் யாருமே போக முடியாத இடத்துக்கு வந்து தமிழ் பத்திரிகையாளர்கள் வந்து போயிருக்காங்க. நக்கீரன் போயிருக்கு. இது வந்து ஜெயலலிதாவினுடைய உணவு பழக்கம் அப்படிங்கிறது வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். அந்த விஷயத்தை வந்து வெளியே கொண்டு வந்து போட்டிருக்கோம். ஆனால் இல்லை அதான் நீங்கள் போகிற போக்கில் ஒரு குத்துறீங்க, வீட்டுக்குள்ளே நடக்கிற பழக்கம் அப்படிலாம் கிடையாது. நம்மளை ஆளுகிற ஒரு ஆட்சி தலைவி இல்லையா, அது என்ன இருக்கட்டும், அது ஒரு சிஎம் இல்லை. பொது வழியில் ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க, என்னைய வந்து பாப்பாத்தின்னு வந்து அப்போ ஆசிரியர் வந்து ஒரு இடத்துல சொல்லுவார். அவர் பொதுவாக சொல்லும்போது சொல்லுவார், ஆசிரியர் வந்து என்னை அப்படி திட்டுறாரு, ஆனால் நான் வந்து பாப்பாத்தி இல்லை, பாப்பாத்தி தான், ஆனால் நான் நல்லா கறி சாப்பிடுவேன். இல்லைண்ணே, அதில் ஒரே ஒரு திருத்தம்ண்ணே. அந்த டைமில் வந்து சசிகலா வந்து வெளியேற்றப்பட்டுட்டாங்க. அந்த டைமில் வந்து இந்த அம்மாவை சுற்றி இருக்கிறது பிராமின்ஸ்.
அப்படின்ற மாதிரி ஒரு இது வருது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் வந்து மாட்டுக்கறிலாம் சாப்பிடுவேன், எனக்கு தலைவர் தான் அதை ஆக்கி கொடுப்பார், அவர் சாப்பிட மாட்டார். தலைவர்னா எம்ஜிஆர் சொல்கிறாங்க, அவர் தான் ஆக்கி கொடுப்பாரு, நான் சாப்பிடுவேன், அதனால் நான் ஒன்றும் பாப்பாத்தி இல்லை அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறத நமக்கு செய்தி வந்தது. இது ஏன் நம்ம போட்டோம் அப்படின்னா, நாம் என்ன நினச்சி போட்டோம், இந்த செய்தி ஜெயலலிதாவை சந்தோஷப்படுத்தும் அப்படின்னாங்க. எப்படின்னா, ஜெயலலிதாவுக்கு ஃபேவரான செய்தி அப்படி தான் இது வந்து. ஏன்னா நான் பாப்பாத்தி தான், ஆனால் எல்லாருக்குமானவ, நான் எல்லாமே கறியும் சாப்பிடுவேன், எல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னு அந்த அம்மா வந்து எல்லாருக்குமானவ நான் அப்படிங்கிறது அந்த அம்மாவை கொண்டு போய் நம்ம மக்கள்கிட்ட சேர்க்குறோன்னு நாங்கள் நினச்சோம். அது இப்படி எதிர்மறையாக வரும்னு நம்ம எதிர்பார்க்கல. ஆனால் இது நடந்து கொஞ்ச நாளில் தந்தி டிவிக்கு தினகரன் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அப்போ அந்த அம்மா அதை வீடியோலாம் வந்தது, அந்த படம் வந்து போட்டாங்க. இந்த கொடநாட்டில் அந்த போட்டிங்லாம் போவாங்க அந்த அம்மா கவுனை போட்டு, அதெல்லாம் பின்னாடி பேக்ட்ராப் இருக்கும். இவர் பேட்டி கொடுப்பாரு, உங்களுக்கு தெரியாது அம்மா வந்து நல்ல கறி சாப்பிடுவாங்க, அவங்க வந்து நல்லா கறி சமைப்பாங்க, இது சாப்பிட்றதுக்குன்னே அம்மா வீட்டுக்கு வருவாங்க, வீட்டுக்கு அன்னைக்கு சனிக்கிழமையாக இருந்தாலும் வியாழன் சனியை நாங்கள் சாப்பிட மாட்டோம், அந்த நாள் வருவாங்க, அந்த நாள் நாங்கள் சாப்பிடலன்னு எங்களை திட்டுவாங்க, நானே சாப்பிட்றேன் நீ சாப்பிட்றதுக்கு என்ன அப்படின்னு கறியை விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு தினகரன் தந்தி டிவியில் தருவார். அவதான் சொன்னேன், இதை தாண்டா நாங்கள் அன்னைக்கு சொன்னோம். அப்போலோவினுடைய மாடிக்கே நம்மளால போக முடியல பெரிய அளவில். இது தமிழ்நாட்டினுடைய அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசத்துக்கு வந்து ஒரு பெரிய ட்ராபேக். அது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால அந்த விஷயத்தை வந்து ஏன் மக்களுக்கு சொல்ல முடியல? ஏன் நீ நக்கீரன் படிக்கல? Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays-nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா.